கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1999 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 42 அதிகாரம் 10வது வசனத்தின் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நீங்கள் இந்த தேசத்தில் தரித்திருந்தால் நான் உங்களை கட்டுவேன், உங்களை இடிக்க மாட்டேன், உங்களை நாட்டுவேன், உங்களை பிடுங்க மாட்டேன். நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். ஆண்டவர் பாபிலோனுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனமாக 70 ஆண்டுகள் வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, நான் உங்களுக்கு செய்திருக்கிற தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டேன். மனஸ்தாபம் எனக்கு உண்டாயிருக்கிறது, உங்களுக்கு நான் தீங்கு செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி. என்ன காரணம் தீங்குக்கு? கர்த்தருடைய வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படியவில்லை, கர்த்தருடைய சொல் கேட்கவில்லை, பாவம் செய்தார்கள். எனவேதான் அவர்களுக்கு 70 ஆண்டு காலம் பாபிலோனிலே சிறையிருப்பை கர்த்தர் தந்தார். ஆனாலும் கூட கர்த்தர் மனம் இறங்குகிற கர்த்தர். இன்றைக்கும் மனிதர்கள் தப்பு செய்வது இயல்பு. ஆனால் அந்த தவறுக்காக வருந்தி ஆண்டவரிடத்தில் வருவார்களானால் நிச்சயமாக மன்னிப்பார், நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார், மனஸ்தாபப்பட்டு மீண்டும் விடுதலை தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, யார் யார் இன்றைக்கு ஆண்டவரே பாவத்தினால், சாபத்தினால், ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமையினால் அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ அவர்களுக்கு நீர் விடுதலை தருவதற்காக ஸ்தோத்திரம். அடிமைப்பட்டு கிடக்கிற, சஞ்சலத்தோடு வாழுகிற மகனே, மகளே, கர்த்தரிடத்தில் வா, கர்த்தரிடத்தில் வாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக விடுதலை தருவார், உங்களை சமாதானமாக்குவார், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவார், வியாதியிலிருந்து, கடனிலிருந்து, நஷ்டத்திலிருந்து எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருவார். வாருங்கள், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆசீர்வாதத்தை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.